ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் க்ளோ தரக்கூடிய ஃபேஸ் பேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு வீட் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஆஃப் டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை நான் ஈவினிங் வெளியே போகணும், எனக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக்கை மேக் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்டான க்ளோ நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு ஃபேஸ் பேக்கெல்லாம் போடும்போது அந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுற டைம் மட்டும்தான் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபேஸ் மறுபடியும் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல லாங் லாஸ்டிங் க்ளோ இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா சன் டேன் இருக்கும், இல்லை ஃபேஸ் ஒரு கலராக இருக்கும், கழுத்து ஒரு கலராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே கழுத்துக்குமே நம்ம சேர்த்தியே இந்த ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. நல்லா அதுக்கப்புறமா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் நம்ம சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டாம். ப்ளெயின் வாட்டர்லேயே நம்ம வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வீட் ஃப்ளவர் அண்ட் காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்குது. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்கின்